வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 13 ப்ரிவியூ தாங்க நம்ம பார்க்க போறோம். எஸ், த மேட்ச் இஸ் பிட்வீன் CSK vs டெல்லி அட் வைசாக். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஸோ டெல்லியோட ஹோம் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வைசாக்ல விளையாட போறாங்க. ஸோ இது ஒரு அவே கேம் ஃபார் CSK, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி CSK ஆர் த டேபிள் டாப்பர்ஸ். அண்ட் டிசி வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடி 2 தோத்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு டீம் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்கு, இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா பூரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் IPL என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள்ங்க. நீங்க சடனா வந்து ஒரு டாப் டீம் வந்து ஒரு லோவர் ரேங்க் டீமோட தோக்குறது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். அதனால நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். வைசாக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஆப்வியஸ்லி நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டுங்க. அங்க வந்து பேஸ் தான் 60% அதிகமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 35% தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய திருப்புலியா இருக்க போறது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி பேசஸ்க்கு அந்த ஒரு இனிஷியல் ஸ்விங் இருக்கும். அதுதான் இந்த பக்கம் தீபக் சஹர் பண்ண பார்ப்பாரு. அண்ட் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது முகேஷ் குமாரா இருக்கட்டும், ஆண்ட்ரிச் நோர்கியா இருக்கட்டும், அவங்க பண்ண பார்ப்பாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் எஸ், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும், ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நான் கிளியர் கட்டா சொல்லிடுறேங்க. அவங்க டீம்ல அவங்க 2 பேரை நம்பி தான் இருக்காங்க. ஒன்னு டேவிட் வார்னர், ஒன்னு மிச்சல் மார்ஷ். அப்படின்னும் போது டாப் ஆர்டர்ல அவங்க 2 பேருமே அவுட் ஆயிட்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ரொம்பவே வீக் ஆயிடுது. ரிஷப் பண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் வராரு. டெஃபினெட்லி ஹி வில் டேக் 4 or 5 மேட்சஸ் கம்மிங் இன்டு ஹிஸ் குரூப், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கு நீங்க ஒரு குஷன் கொடுக்கணும். ஏன் நீங்க பிருத்திவி ஷா விளையாட மாட்டேங்கிறீங்க? ரிக்கி பொய்க்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு, அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டைம் டு பிரிங் பிருத்திவி ஷா as ஓப்பனர். அவரும் டேவிட் வார்னரும் இறங்கணும். அண்ட் நம்பர் 3 மிச்சல் மார்ஷ் வரணும். நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட். நம்பர் 5 ஸ்டப்ஸ். நம்பர் 6 தயவு செஞ்சு அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அண்ட் அபிஷேக் போரெல்லாம் நீங்க இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. அவர் வந்து கடைசி 2 ஓவர் வந்து அடிக்கும் போது நல்லா விளையாடுறாரு. ஸோ நீங்க அக்சர் பட்டேல முன்னாடி கொஞ்சம் ஒரு 6ல இறக்கி விட்டா அவர் கொஞ்சம் செட்டில் ஆகி இன்னும் கொஞ்சமே நல்லா விளையாடுவார். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. புரியுதுங்களா? போலிங்ல எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சேஞ்சஸும் அவங்க பெருசா பண்ண முடியாது. மேபி ஜெய் ரிச்சர்ட்சன் ஃபிட்டா இருக்குன்ற மாதிரி ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. பட் ஐ டவுட் ஸோ வெதர் தே வில் பிளே ஜெய் ரிச்சர்ட்சன். ஏன்னா நார்கி ஒரு மேட்ச் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் டெஃபினட்டா அவர்கிட்ட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே சேஞ்ச் தாங்க. சிம்பிள் கான்செப்ட். பிரிங் இன் பிருத்திவி ஷா ஃபார் ரிக்கி பொய். ஸோ தட் நம்பர் 3 மார்ஷாலோட ஓரளவுக்கு அந்த ஒரு மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 இருக்கும் டெல்லி பொறுத்த வரைக்கும். அண்ட் when it comes to CSK, I don't think so any changes is requiredங்க. ஏன்னா சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க டெத் போலிங் ஒரு கன்சர்னா இருந்தது. அதனால பத்திரானா ஃபிட் ஆகி வந்தோடனே அவரை தூக்கி 11ல போட்டாங்க. ஸோ இப்போ பத்திரானா அண்ட் போத் ஃபிஷ் 2 பேருமே 11ல விளையாடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய குஷனை கொடுக்குது CSKக்கு. அண்ட் தே ஹேவ் ஸ்ட்ராங் ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா இருக்காரு. ஸோ இந்த விக்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்லை. ஸோ தேர் கோயிங் டு கோ வித் சேம் 11. அதுல எந்த டவுட்டும் இல்லை. டாப் ஆர்டர் ரச்சின் ரவீந்திரா வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்முக்குள்ள வராரு. லாஸ்ட் 46லயே கிளியரா தெரிஞ்சுது. அண்ட் டேஷிங் என்ன சொல்றது, நம்பர் 3 அஜிங்கர் ரஹானே, ஒரு டிஃப்ரெண்ட் அஜிங்கர் ரஹானே நம்ம பார்க்கலாம்னு தோணுது. தூபே மரண ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டாலே மடக்கி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ டேரல் மிச்சல் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ணார். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆனாரு. டைமிங் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். அவரோட இன்னிங்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எப்படி அப்ரோச் பண்ண போறாரு இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பால்ஸ் அவருக்கு தேவை. வந்தோடனே அடிக்கிற பிளேயர் கிடையாது. ஒரு ஃபியூ பால்ஸ் விளையாடுவாரு. ஸோ டெஃபினட்டா டேரல் மிச்சலோட கேம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் CSK ஆர் லுக்கிங் சோ ஸ்ட்ராங்கர். டெல்லி கேன் அப்செட் CSK, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்கும்போது CSKவோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும், பீயிங் அ டேபிள் டாப்பர்ஸ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் 80% CSK அண்ட் 20% டெல்லி. அந்த 20% கூட டெல்லி எதுக்கு கொடுக்குறேன்னா, டெல்லி வந்து நிறைய மேட்சஸ் வந்து CSKவோட ஒரு காலகட்டத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வின்னிங் அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க பிளேயிங்ல வந்து லைட்டாக டிங்கரிங்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றதான் எனக்கு தோணுது. அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸ்லி குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல். பட் வென் குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் வந்து போடும் போது டெஃபினட்டா அவங்க சிவம் துபே இறக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும்போது டெல்லி அந்த சேலஞ்சை எப்படி எதிர்த்து நிற்பாங்க அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா இருந்து பார்க்கணும். ஸோ இப்போ ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் போது நான் 6 CSK பிளேயர்ஸ் கண்டிப்பா போவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஷுவர் ஷாட்டா வந்துருவாரு, எந்த டவுட்டும் இல்லை. அட் த சேம் டைம் ஐ வில் கோ வித் ருத்ராஜ் கைக்வாட் ஆல்சோ. ஏதோ ஃபீல் ஆகுது 2 பேரும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு. அண்ட் தென் ஆப்வியஸ்லி சிவம் துபே, உங்களுக்கு அந்த ஒரு ஃபயர் ஃபேக்டர் கண்டிப்பா தேவை. அண்ட் ரவீந்திர ஜடேஜா அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஃபேக்டர் கண்டிப்பா. ஜடேஜா
பேட் பால் ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. அண்ட் bowling வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் தீபக் சார் இந்த விக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், மேபி அவர் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் தீபக் சார் கண்டிப்பாக நான் போவேன். அண்ட் ஐ வில் ஆப்ட் ஃபார் என்ன சொல்கிறது முஸ்தபிசூர் ரஹ்மான். ஏன்னா பத்திரா நான் வந்து யாக்கர்ஸ் போட முடியும், அவர் மெயின்டைன் பண்ணலாம். பட் முஸ்தபிசூர் ரஹ்மான்னால வந்து பார்த்தீங்கன்னா பிச்சில் கொஞ்சம் அந்த கிரவுண்டில் கொஞ்சம் அந்த ஸ்விங் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அவரோட ரிஸ்க் யூஸ் பண்ணி அப்படி ஆங்கிள் அக்ராஸ் போடுவார் பார்த்தீங்களா, அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ மைட் நாட் பிளே, அதாவது இந்த ஃபேண்டசியில வந்து ஐ வில் கோ வித் முஸ்தபிசூர் இன்ஸ்டெட் ஆஃப் பத்திரானா. ஸோ இதுதான் என்னோட 6 சிஎஸ்கே பிளேயர்ஸ். அதாவது ஒன்ஸ் அகைன் திருப்பி சொல்றேன், ரச்சின் ரவீந்திரா, ரித்ராஜ் கைக்வாட், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, முஸ்தபிசூர் ரஹ்மான் அண்ட் தீபக் சஹார். ஓகே, ஸோ வென் இட் கம்ஸ் டு டெல்லி கேபிட்டல்ஸ், ஆப்வியஸ்லி டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் ட்ரஸ்ட் பண்ணி ரிஷப் பண்டையும் நான் எடுப்பேன் ஆஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா. அண்ட் ரெண்டு bowlers கண்ணை மூடிக்கிட்டு அக்சர் பட்டேல் அண்ட் இவர் சொல்லுவேன் குல்தீப் யாதவ். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னா கொஞ்சம் சிஎஸ்கே லைட்டாக கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடி இருக்காங்க. குல்தீப் நல்லா போட்டுட்டு இருக்காரு, கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்ற எந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் போகிறதுக்கு எனக்கு பெருசாக தோணலைங்க. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க சிஎஸ்கேக்குன்னு தோணுது. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் 11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் 11. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து ரச்சின் ரவீந்திராவை வந்து அஸ் எ கேப்டனா போடுவேன். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, எனக்கு என்னவோ ஒரு 2 ஓவர் போடுவாருன்னு தோணுது இந்த மேட்ச்ல. ஸோ வெரி டேஞ்சரஸ் பிளேயர் ஆன் த டாப். அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி கோ வித் டேவிட் வார்னர் அஸ் வைஸ் கேப்டன். லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடினாரு 49. ஸோ ரச்சின் ரவீந்திரா கேப்டன் அண்ட் டேவிட் வார்னர் வைஸ் கேப்டன் தான் நான் போறேன். ஸோ இந்த ஒரு லைன் அப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஃபேண்டசி டீம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.